லிங்கா டாபிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சாகச இதயங்களுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக்தர்கள் கோடி கோடியாய் திரளும் தினமும் திருவிழா போல காட்சி தரும் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் வரலாறு இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இணைக்கும் அப்படியான சுவாரஸ்யமான வரலாறு. நேரமும் விருப்பமும் இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த இருக்கன்குடி என்ற பெயர் இந்த ஊருக்கு எப்படி வந்தது என்று பார்க்கலாம். இவ்வூரில் அர்ஜுனா ஆறு, வைப்பாறு என 2 ஆறுகள் ஓடுவதால் இந்த ஊருக்கு இருக்கன்குடி என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த ஊர் முற்கால பாண்டியர் காலமான கிபி 7 மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளில் இருந்தே வரலாற்று பெருமைமிக்க ஊர். இருப்பைக்குடி என்ற பழம்பெயரும் மருவி காலப்போக்கில் இருக்கன்குடி ஆனது என்று மற்றொரு கூற்றும் உண்டு. அதுபோல் இருக்கங்கைக்குடி என்ற பெயர் மருவிதான் இருக்கன்குடி என்று பெயர் வந்தது என சொல்லப்படுகிறது. அதற்கு அந்த 2 ஆறுகள்தான் காரணம். அர்ஜுனா ஆறு, வைப்பாறு என்று இந்த 2 ஆறுகளுக்கும் வரலாறு இருக்கிறது என்று சொன்னாலே ஆர்வமாக இருக்கிறது. ஆமாம், இந்த 2 ஆறுகளுக்கும் வரலாறு இருக்கிறது. அர்ஜுனா ஆறு மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது கரடு முரடான பாதைகளின் வழியே நடந்து சென்றிருக்கும்போது மகாலிங்கம் மலையடிவாரத்திற்கு வந்து உடல் களைப்பை போக்குவதற்காக நீராடுவதற்கு அருகில் எந்த நீர்நிலைகளும் இல்லாத காரணத்தால் பூமி மாதாவையும் கங்கை தேவியையும் வணங்கி தனது அம்பினை பூமியில் செலுத்தி இந்த ஆறு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த அர்ஜுனா ஆறு கோவிலின் வடக்கு பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆறு வத்ராயிருப்பு என்ற ஊரில் உள்ள மகாலிங்க மலையில் இருந்து ஓடும் ஆறு. சரி, இப்போ வைப்பாறு பற்றிய வரலாறு பார்க்கலாம். இந்த வைப்பாறு கோவிலின் தெற்கு பக்கம் ஓடும் ஆறு. ராவணனை வீழ்த்துவதற்காக தனது படைகளுடன் சென்ற ராமன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கரடுமுரடான பாதையில் நடந்து வந்ததால் களைப்பை போக்க உருவாக்கப்பட்ட ஆறு. அர்ஜுனா ஆறுக்கு பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனன் எய்த அம்பினால் உருவான ஆறு என்பதால் அர்ஜுனன் ஆறு என்று பெயர் வந்தது. அப்படியென்றால் வைப்பாறு என்ற பெயர் ஏன் இந்த ஆறுக்கு வந்தது? தனது களைப்பை போக்க ராமனுக்கு அருகில் எந்த நீர்நிலைகளும் இல்லை. அப்போது அவ்வழியில் வந்த வழிப்போக்கனிடம் அகத்திய முனிவர் உலகில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களை ஒன்று சேர்த்து ஒரு குடத்தில் சேகரித்து வைத்திருப்பதாக தெரிந்து கொண்ட ராமன் தனது அம்பினை எய்து புதைக்கப்பட்ட அந்த குடத்தை கண்டுபிடித்து அந்த தீர்த்தங்களை வெளிவர செய்தார். பைப்பு என்றால் புதையல். புதையல் போன்று புதைத்து வைத்திருந்த தீர்த்தங்கள் மூலம் உருவான ஆறு என்பதால் வைப்பாறு என்று பெயர் வந்தது. அர்ஜுனராலும் ராமராலும் 2 ஆறுகள் உருவாக்கப்பட்டதால் இந்த 2 ஆறுகளும் கங்கைக்கு நிகரான ஆறுகள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் கங்கைக்குடி என்ற பெயர் மருவி இருக்கன்குடி ஆனது. பாருங்கள், இந்த ஊர் பெயருக்கான வரலாறும் ஆறுகளுக்கான வரலாறும் மகாபாரதத்தையும் இராமாயணத்தையும் இணைக்கும் அளவுக்கு பழமையான மற்றும் சுவாரஸ்யமான வரலாறு. சரி, இப்போ இருக்கன்குடி கோவிலின் வரலாறு பார்க்கலாம். சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன் மேற்கு தொடர்ச்சி மலையில் சிவயோக ஞானசித்தர் என்ற தவ யோகி கடும் தவத்தில் இருந்து தான் ஐக்கியமாகும் இடத்தில் பராசக்தி அருள்பாலிக்க வேண்டும் என்று வரம் பெற்றார். நதிகள் சங்கமிக்கும் புண்ணிய பூமியில் ஐக்கியமாக வேண்டும் என்ற பராசக்தியின் வார்த்தைகளை ஏற்று இந்த 2 நதிகளும் சங்கமிக்கும் இடத்தை தேர்வு செய்து இங்கேயே ஐக்கியமாகிவிட்டார். அந்த இடத்தில் அம்மன் அருளால் காட்சியளித்தார். கண்ணால் பார்த்த அம்மனை திருவுருவச் சிலையாக வடிவமைத்து அங்கேயே பிரதிஷ்டை செய்தார். அதன் பிறகு மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தால் பல கிராமங்கள் அழிந்தது. அதுபோல் இந்த அம்மனின் சிலையும் ஆற்று மண்ணில் புதைந்து போனது. சில காலங்கள் கடந்த பிறகு அவ்வூரில் இருக்கும் பெண்கள் அர்ஜுனா ஆற்றின் கரையில் சாணம் சேகரிக்க வருவார்கள்.
அப்படி சாணங்களை ஒரு கூடையில் வைத்து தூக்கிச் செல்வார்கள். ஒரு நாள் ஒரு சிறுமி சாணம் சேகரித்த பிறகு தரையில் இருந்து கூடையை தூக்க முடியவே இல்லை. ஊர் மக்கள் முயற்சி செய்து பார்த்தும் சாணங்களை அகற்றி அந்த கூடையை தூக்கினாலும் எந்த பலனும் இல்லை. அந்த கூடை நகரவே இல்லை. உடனே அந்த சிறுமிக்கு அருள் வந்து, தான் இங்கே புதைந்து இருக்கிறேன், என்னை எடுத்து வழிபட்டால் என்னை நம்பியவர்களுக்கும் நிச்சயம் கை கொடுப்பேன், துணையாக இருப்பேன் என்றார். அதன் பிறகு அந்த இடத்தில் கோவில் கட்டி மக்கள் வழிபட்டனர். இன்றளவும் அங்கு வரும் மக்கள் கூட்டம் குறையவே இல்லை. தினமும் திருவிழா போலதான் காட்சி தரும். அப்பேற்பட்ட இந்த இருக்கன்குடி விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மதுரையில் இருந்து 73 கிலோமீட்டர் தூரத்திலும் ராஜபாளையத்தில் இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. இதுபோல் வேறு ஏதாவது ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.